இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன தோட்டத்தை தான் உங்களுக்கு நான் சுத்தி காட்ட போறேன். ரெடியா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தோட்டம். இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஃபுல்லா காடு மாதிரி இடுப்பு சைஸ் வரைக்கும் ஃபுல்லா வளைச்சு கிடந்துச்சு. அதெல்லாம் புடுங்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்கோம். அப்படியே நம்ம தோட்டத்துல என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கற்பூரவள்ளி தலை வச்சிருக்கோம். இது வந்து வெண்டைக்காய் செடி. இது வந்து பப்பாளி விதை எங்க அத்தை அங்கங்க தூவி விட்டாங்க, அங்கங்க வருது. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக வந்துருச்சுன்னு. ஆனால் இந்த இலையெல்லாம் மட்டும் ஏதோ ஒரு பூச்சி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. இதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இயற்கை மருந்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. ஏய் செல்லம், தக்காளியை மிதிச்சிடாதடி. ஏய் நான் தக்காளி மிதிக்க மாட்டேன் முஜு, நீ தக்காளி மிதிச்சிடாம வா. வீடியோ வர எடுத்துட்டு இருக்கீல்ல? ஆமா தங்கம், ஃபோன் மட்டும் தான் நேரில் இருக்குது. தக்காளியா முளைச்சு கிடக்கு பாத்தியா? ஆறு எவ்வளோ தக்காளி. ஆமா தக்காளி கூட்டமே இருக்குது செல்லம். ஆமா அழகா இருக்குல்ல எல்லா தக்காளியும். பாருங்க பாருங்க, கொலை கொலையா தக்காளி முளைச்சு கிடக்குது. எங்க தோட்டத்துல மேக்ஸிமம் ஃபுல்லாவே தக்காளி செடிங்க மட்டும்தான். ஆமா, ஏன்னா எங்க அத்தைக்கு தக்காளி பழம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப இங்க பாருங்க, குட்டி தக்காளி எல்லாம் முளைக்குது பாருங்க. அழகா இருக்குல்ல? இது என்ன செல்லம், பப்பாளியா? ஆமா இது பப்பாளி விதை போட்டாங்கல்ல அத்தை, கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும். ஆனா அது பூச்சி சாப்பிடுது இல்ல, அதுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ணணும் முடியும். இதுக்கு தான் அம்மா அன்னைக்கு இந்த இது சாம்பல் எல்லாம் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து விசிறி விட்டாங்க. ஆமா அப்பயுமே பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் அப்பயும் பூச்சி வந்து சாப்பிடுது இல்ல. குறையுதோ ஒருவேளை, குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது பூச்சிக்கடிலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது இலையெல்லாம், தெரியுது இல்ல? இல்ல இது எல்லாமே பப்பாளி விதை தான். நிறைய பப்பாளி விதை தூவி விட்டாங்களா, அங்கங்க அப்படியே பப்பாளியா வந்து நிக்குது. அந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு 3 மாசம் டைம் எடுத்துச்சு. எங்க அத்தை மட்டும் தான் பாவம் இந்த பக்கம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த புல்லு புடுங்கிறது எல்லாமே. இந்த இடத்த வந்து சுத்தம் பண்றதுக்குள்ள போதும்னு ஆனதும் இல்லாம கீழே கல்லா வேற இருந்துச்சு. அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு மண்ணை சமன்படுத்தி தான் நாங்க வந்து இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா வெண்டைக்காவே வீட்டில் இல்லையா? அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம தோட்டத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக நிறைய வெண்டைக்காய் வந்து விளைஞ்சு கிடக்குதுல்ல, போய் பொறிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியே எங்கள் தோட்டத்தை உங்களுக்கும் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இந்த vlog. இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் போய் பொறிக்கலாம். இப்படி தான் பொறிப்பாங்களா செல்லம்? என்ன தங்கம் முறுக்கு புளிஞ்சிட்டு இருக்கிற? இங்க பாருங்க, வாவ் சூப்பர். வெண்டைக்காய் குட்டி குட்டி வெண்டைக்காவா பறித்தங்க. ஆமா, அந்த குச்சி கீழே கொடுத்துருங்க. இதுவும் பொறிக்கலாம். ஆனா வெண்டைக்கால முள் இருக்குமா? வெண்டைக்கால முள்ளா? ஓ என்னடி கேள்வி இதெல்லாம்? லைட்டா குத்துற மாதிரி இருக்குது. இந்த பாருங்க தங்க, இது நாட்டு வெண்டைக்கான்னு அத்தை சொன்னாங்க. ஆமா ஆமா குத்துற மாதிரி தான் இருக்குது. அது முள் இல்ல தங்கம், வெண்டைக்காக்கு முடி முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னடா இது, அத்தை சட்டுன்னு பொறிக்கிறாங்க எல்லாத்தையுமே. ஆனா அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஆமா, அவங்களுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா, அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ள இறங்க போறோம். வெண்டைக்காய் நிறைய இருக்க மாட்டேக்க. ஆமா, இங்கேயோ குட்டி வெண்டைக்காய். இது விளையணுமோ இன்னும்? ஆமாம், குட்டியை விட்டுறலாம் தாங்க, குட்டியை கொண்டுற வேண்டாம். அப்போ இங்கே இவ்வளோ பெருசு இருக்கு இல்லை, இதை பொறிக்கணுமா பொறிக்க கூடாதா? அது எனக்கு தெரிஞ்சு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முத்தினது வேணாம். அது விதை வந்து மறுபடியும் அது செடியாக மாறலாம். அப்பா குத்துது. இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ வெண்டைக்காய் வந்து இருக்கு, இதுவே போதும் நம்ம சமைக்கிறதுக்கு. இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியாக தான் நிறைய விளைஞ்சு கிடக்கும். நாங்களும் மாசக்கணக்காக இந்த தக்காளிலாம் வந்து பழுக்குமா பழுக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒன்றுமே பழுக்க மாட்டேங்குது. ஆனால் காய் மட்டும் காய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஏய் செல்லாம், என்னடி 5 வெண்டைக்காய் தான் கையில் இருக்க மாட்டிருக்கு, இதுவே போதுமா? ஓ இதுவே போதும் புஜு.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் இருக்கு. தேங்காய் இங்க பாருங்க, இந்த தென்னை மரத்துல இருந்து டெய்லியும் இந்த மாதிரி தேங்காய் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. இது பார்த்தா காஞ்ச தேங்காய், இது குட்டியா இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு தூக்கி போட்டுடலான்னு பார்த்தா, ஆனா இதுக்குள்ள குட்டி குட்டியா நிறைய தேங்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போல்லாம் சட்னிக்கு இல்லை பொரியலுக்கு ஏதாவது தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா இந்த இதில் இருந்து தான் தேங்காவை எடுத்து துருவி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராகவே இருக்குது சீரியஸாக. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் மரத்தை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலே ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கிட்ட தான் வருவாங்க. இந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணும்போதே இந்த மரத்தையும் வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ தூரமோ சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒத்த காலில் நின்று இந்த மரம் எனக்கு வேணும், இதில் வர காய்க்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை அப்படியே வச்சுருக்காங்க. அது என்ன காயின்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. இதோ இங்கே பாருங்கள், இதை நாங்கள் வந்து கோணப்புளியங்கான்னு சொல்லுவோம். இங்கே இருக்கு பாருங்க, இதை வந்து நாங்கள் கோணப்புளியங்கன்னு சொல்லுவோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலிங்கிறனால கொடுக்காப்புளின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த காயை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி இருச்சலாம், இங்கே பாரு செம்மையா இருக்குதுடி கொடுக்காப்புளி. அப்படியா? ஆமாம், ஏன் இதெல்லாம் ஏய் கொடுக்காப்புளி இது நான் ஒரு பறிச்சுட்டு வரட்டுமா? வேணுமா? புஜு, உங்களோட ஃபேவரட்டை பொறிக்கிறீங்களா? ஆமா செல்லம். போது வாங்க. என்ன பாரு பழுத்துருச்சு. ஓ, பழுத்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதோட கொட்டை இருக்குல்ல. ஆமா. கலர்ல இருக்கும். என்ன கலர்? Black கலர்லையா? ஓ, இதா பழுத்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த புஜு நீங்க தெரியவே இல்லை, கொஞ்சம் பேக் போங்க. இப்போ சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து அது பழுக்க வந்து அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டே வரும். ஓ, ஓப்பன் ஆகிட்டு வரும். உள்ள இருக்க சீடு பார்த்தோன்னா Black கலர்ல இருக்கும். ஆமா, அழகா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த கிரீன் கலர்ல இருக்கு, ஓப்பன் ஆகுது, சீடு Black கலர்ல இருக்குதா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக 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 அந்த தோல் கலர் வந்து சிவப்பாகிட்டே இருக்கும். ஓ, லைட்டா பிங்கிஷ் ஆயிட்டே இருக்கும். ஆமா, லைட்டா பிங்கிஷ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் கொடுக்காப்புளி. இது கோணப்புளியங்கா. ஏய் செல்லம், மற்ற மரத்துலலாம் வந்து இந்த கொடுக்காப்புளி வந்து துவர்ப்பா இருக்கும்டி. ஒரு சில மரத்துல தான் வந்து இனிப்பா இருக்கும். இந்த மரம் வந்து நல்லா இனிப்பா இருக்குதுடி. சின்ன காய் மாதிரி இருக்குது இல்ல. ஆமா, இந்த மாதிரி காயை ட்ரை பண்ணா கூட அது இனிப்பா தான் இருக்கும். ஓ, துவர்ப்பு தன்மையே அந்த இருக்காது. ஆனா இத்தனைக்கும் அது அந்த பக்கம் ஓடையில இருந்து தான் புஜு வளருது. தண்ணி கூட யாரும் ஊத்துறதே இல்ல. அதான் எப்படின்னு தெரியல தங்கம். ஏய் சீக்கிரம் வாடி வெண்ணெய். அப்படியே போட்டுன்னு வச்சுக்கேன், இத அப்படியே தூக்கி அந்த பக்கம் வீசிடுவோம் பாத்துக்கோ. எனக்கு என்னன்னு இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருந்தேனா? தங்கம் கொடுக்காப்புளி தூக்கி போட்டுறாதடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஓஹோ, அப்ப உனக்கு அந்த கொடுக்காப்புளினா அவ்வளவு பிடிக்குது. ஆமா, அத விட என் மேல பாசம் கம்மி தான் இல்ல தங்கம். அதான்டி பார்த்து வாடினாண்டி. ஓஹோ, சரி எனக்கு ஒன்னு சொல்லு, ஏன் இந்த கோணப்புளியங்க மேல உனக்கு இவ்ளோ ஆசை? அது ஒன்றும் இல்லை செல்லம், சின்ன வயசில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது லீவுக்கு நம்ம வீட்டுக்கு ஊருக்கு வருவோம் இல்லை, அப்போ போனோம்னா அங்கே சித்தி வீட்டில் ஃபுல்லாக சுற்றி ஒரு 10 கொடுக்காப்புளி மரம் நிற்கும். அதனால தான் அங்கே போனாலே கொடுக்காப்புளி தான். 10 நாள் லீவ் விட்றாங்கன்னு வையன், 10 நாளும் அந்த மரத்துக்கு அடியிலேயே தான் கிடப்போம். இப்போ போனால் கூட சித்தி ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா எதுக்கு கொடுக்காப்புளி பறிக்க வருவோம் இல்லை ராணி பையன் அப்படின்னு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செல்லம். நானும் அங்கே வந்து ஒரே ஒரு மரத்தில் தான் வந்து இனிப்பு கொடுக்காப்புளி கிடைக்கும். நானும் தம்பியும் போயிடுவோம். 2 பெரிய கொக்கி வச்சுருப்பாங்க, எங்களுக்காகவே எடுத்து வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு கொக்கியை கம்பு பிடிச்சிட்டு போவோம். போயிட்டு எதெல்லாம் மாட்டுதோ எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். ஆமாம், கிலோ கணக்கில் படிச்சுட்டு வருவோம். அவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படியா? ஆமாம், நான் இது சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு தெரியல. நான் துவக்கிறது தான் சாப்பிட்ருக்கேன், அது துவக்குமேன்னு சாப்பிட மாட்டேன். ஆமாம், சரி தங்க, இது சாப்பிட்டு பாரு, ஒன்று ட்ரை பண்ண செம்மையாக இருக்கும். சரி, நான் அப்புறமே ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீ ஒழுங்காக நடந்துக்கணும், இல்லைன்னா தூக்கி அந்த பக்கம் போட்டுருவேன். சரி தங்க, வாங்க பார்த்து வாங்க. நம்ம வெண்டைக்காய் மட்டும்தான் உறவுகளை பறிக்க வந்தோம். ஆனால் கூடவே சேர்ந்து நமக்கு கோணப்புளியங்காவும் நிறைய கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த கோணப்புளியங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் உறவுகளை, நம்மளோட தோட்டத்தின் vlog வந்து முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுக்கி விட்டுருங்க.